அதிகார பகிர்வு விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் தெளிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அல்லது அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் முறையாக பகிரப்படாமல் அது வெறும் வெள்ளையானை என சித்தரிக்கப்படுகிறது நியாயமானதல்ல. வடகிழக்கு மாகாணங்களில் சுய நிர்ணயம் தோன்றும் என்ற பெயரில் மாகாண அதிகாரங்களை மறுக்கும் நிலை தவறானது என்றும் இதற்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்தும் பிற்போடுவது நியாயமற்றது. 3 தனிநபர் பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தலை தாமதிக்க அரசாங்கம் சட்டமா அதிபரை பயன்படுத்துவதாக சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாகாணங்களுக்கு காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்கள் பற்றி விசேட அவதானம் செலுத்தப்படுகிறது. அதிகாரங்களை மாகாண முதலமைச்சருக்கு வழங்கினால் அது அரசியல் மயப்படுத்தப்படும் என்பது உறுதி. எனவே காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்களை கண்காணிக்க தேசிய காவல்துறை ஆணைக்குழு மற்றும் காணி ஆணைக்குழு ஊடாக விசேட வழிமுறையை செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்து அரசாங்கம் மந்தகதியில் செயல்படுவதை அவதானிக்க முடிகிறது. முடியுமாயின் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்த வேண்டும் என அரசாங்கத்திற்கு சவால் விடுப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார்.